நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று தீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். சும்மா ஏனோ தானோ என்று இல்லாமல் எல்லா காவலோடும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நீ ஜாக்கிரதையாக இருந்து உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று தேவன் நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு காரியமாயிருக்கு. எல்லா காவலோடும் ஒரு ராஜா என்று சொல்லுவோமேயானால் அவர் தன் நாட்டையும் தன் வைத்திருக்கக்கூடியதான பொக்கிஷங்களாகிய அந்த கருவூலத்தையும் மிகவும் ஜாக்கிரதையாக காவல் காக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு தளபதியாக இருப்பாரே ஆனால் அந்த நபர் அந்த படையை கொண்டு போவதற்கு தேவையான அந்த இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடியதான இடங்களை மிகவும் கவனமாக பாதுகாப்பார். ஒரு காவல்காரனாக இருப்பானே ஆனால் கோட்டையினுள் இருக்கக்கூடியதான அந்த வாயிலை எதிரிகள் வராதவனும் மிகவும் கவனமாக கவனித்து ஜாக்கிரதையாக இருந்து காக்கக்கூடிய மனுஷனாக இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக சாதாரண ஒரு செல்போன், அதுக்குள்ளே நமக்கு விருப்பம் இல்லாதவர்கள் யாரும் என்ன இருக்குன்னு பாத்திரக்கூடாது என்று சொல்லி அநேக பாஸ்வேர்டுகளை போட்டு வைத்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்லக்கூடியதான காரியம், நீ இவைகள் எல்லாவற்றையும் காவல் காக்க மறந்தாலும் சரி உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இருதயத்தின் யோசனைப்படி நடக்கக்கூடிய ஜனங்கள் ஏராளம் இருப்பார். தன்னுடைய மனது சொல்லுகிற விதத்திலே தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்கள் ஏராளம் இருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று. சரீர பிரகாரமாக இருதயத்தை பார்ப்போமே ஆனால் மற்ற அவயங்களை காட்டிலும் இருதயம் மிக முக்கியமான ஒரு அவயம். அந்த இருதயம் ஆரோக்கியமாக இருக்குமே ஆனால் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கு. அந்த இருதயத்திலே பலவீனங்கள் வரும்போது, அந்த இருதயத்தில் வியாதிகள் வரும்போது அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இருதயம் நின்று விடும்போது எப்பேற்பட்ட மனுஷனானாலும் தன்னுடைய உலக வாழ்க்கையை விட்டு போய்விடக்கூடியதான ஒரு நிர்பந்தமான நிலை வருகிறது. சரீர பிரகாரமாய் இருதயம் அவ்வளவு முக்கியமாக இருக்கும்போது ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த இருதயம் அதை காட்டிலும் அதிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. வேதாகமத்தில் இருதயம் என்று சொல்லும் போது அது அந்த சரீர பிரகாரமான உறுப்பை குறிக்காது. நம் ஒவ்வொருடைய எண்ணங்கள், நம் மனதினுடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள், அறிவு, நாம் எடுக்கக்கூடியதான தீர்மானங்கள், சித்தம், இவை எல்லாவற்றுடைய பிறப்பிடம் இருதயம். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், அந்த இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள். சும்மா ஏதோ தானோ என்று காக்காதே, எல்லா விதத்திலும் எப்பொழுதும் எந்நேரமும் அதை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அது சும்மா ஒரு ஆலோசனை அல்ல, அது ஒரு முதன்மையான கட்டளையாகவே சொல்லுகிறார். ஏனென்றால் அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கு. அந்த இருதயம் சுத்தமாக இருக்குமே ஆனால் உங்களுடைய சகல காரியங்களும் சுத்தமாக இருக்கும். ஏன் மனுஷர்கள் இந்த உலகத்திலே துன்மார்க்கர்களாக கீழ்த்தரமான மனுஷர்களாக இருக்கிறார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்கள். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பாருங்கள், இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத யோசனைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனாய் இருப்பானே ஆனால், ஒரு மனுஷன் கெட்டவனாய் இருப்பானே ஆனால் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத யோசனைகள் வரும். அசுத்தமான நினைவுகள் உருவாகும் போது அது அந்த மனுஷனை இருக்க விடாது. அது அந்த மனுஷனை நெருக்கி ஏவி கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கொலை செய்கிறானே ஆனால் அதற்கு முன்பாக அவனுக்குள்ளே கசப்பு உருவாகிறது. எங்கே உருவாகிறது? இருதயத்திலே உருவாகிறது. ஒரு மனுஷன் கீழ்த்தரமான தப்பு பண்ணுகிறானே ஆனால் அதற்கு முன்பாக அவனுடைய இருதயத்தில் இச்சைக்குரியதான எண்ணங்கள் உருவாகிறது. ஒரு மனுஷன் திருடுகிறான், அதற்கு முன்பாக அவனுக்குள்ளே பொருளாசை உதிக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த இருதயம் தான். ஏன் அந்த தேவன் சொல்றார், உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுவும் சாதாரணமாக அல்ல, எல்லா காவலோடும். நம்முடைய இருதயத்தை குறித்து, அதனுடைய நினைவுகளை குறித்து நம் ஜாக்கிரதையாக இருந்ததே கிடையாது. ஆனால் தேவன் சொல்கிறார், இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு போ, ஆனால் இனிமேல் உன்னுடைய நினைவுகளை குறித்து கவனமாயிரு. நீ எடுக்கக்கூடிய தீர்மானத்தை குறித்து கவனமாயிரு. உன்னுடைய எல்லா நினைவுகளை குறித்து, உன்னுடைய இருதயத்தை குறித்து நீ கவனமாயிரு என்று சொல்கிறார்.